மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லை என்றும் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கலில் தமிழ்நாடு என்ற வார்த்தைகளை இடம்பெறவில்லை. வழக்கமாக சொல்லப்படும் திருக்குறள், புறநானூறு, ஆத்திச்சூடி பாடல்கள் வரிகள் கூட இடம்பெறவில்லை. அதேபோன்று தமிழ்நாடு சார்பாக வைக்கப்பட்ட நிதி கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டிற்கு என்று சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. இதனை கண்டித்து 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புறக்கணிக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். தேவையானதை நேரில் சந்தித்து விவாதித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கலில் தமிழ்நாட்டிற்கு என்று சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியதோடு இதனை கண்டித்து 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடக்கவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் தமிழக மக்களின் நலனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அரசியல் ஆதாயத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறியுள்ள அவர் தேவையான நிதியை விவாதித்து பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு அறிவித்துள்ள பட்ஜெட் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றை தந்திருப்பதாகவும், பெயரளவில் கூட தமிழ்நாடு என்ற ஒரு சொல் கூட பட்ஜெட் வாசிப்பில் இல்லை என்றும், பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தரும் முக்கியத்துவம் எந்தவொரு வகையிலும் 1% கூட தமிழகத்திற்கு தரவில்லை என்பது கண்டனத்திற்குரியது. சிறு கடைகள், வியாபாரம், சிறு தொழில்கள் போன்றவைகளுக்கு ஜிஎஸ்டி என்பது வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகும் நிலையில் உள்ளது. சிறு கடைகள், வியாபாரம், சிறு தொழில்கள் போன்றவைகளுக்கு ஜிஎஸ்டி என்பது வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் நிலையில் உள்ளது. எனவே ஜிஎஸ்டி திரும்ப பெறுவது குறித்து எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லாதது பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை எளிய மக்களின் வளர்ச்சியை குறிக்கோளாய் கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் வரவேற்புக்குரியது. தொழிலாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்தின் மீதான மத்திய அரசின் கூடுதல் கவனத்தை வெளிப்படுத்துகிறது என்றும், அதே நேரத்தில் தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை எதிர்த்து அதிமுக போராட்டம் நடத்தியது வேடிக்கையானது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். இந்நிலையில் மின்கட்டண உயர்வு குறித்து அதிமுக போராட்டம் நடத்தியது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். அதில், மின்கட்டண உயர்வு தொடர்பாக அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பது வேடிக்கையாக உள்ளது. பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் அவர்களது நடவடிக்கை உள்ளது. மின்கட்டண உயர்வுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் அதிமுகவினர்தான். உதய் மின்திட்டத்தில் அனைத்து மாநிலமும் இணைய வேண்டும் என அப்போதைய மத்திய அரசு சொன்னபோது அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா திட்டவட்டமாக மறுத்தார். இதற்கு திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் அம்மையார் மருத்துவமனையில் இருந்த நிலையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக உதய்மின் திட்டத்தில் இணைத்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு அப்போதைய மின்துறை அமைச்சர் கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தில் இணைத்துக் கொண்டார். இது ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வுக்கு காரணமாக அமைந்துவிட்டது. இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் முக்கிய சரத்து என்னவென்றால், ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டிய உத்தரவாதத்தை அளித்தது அன்றைய அதிமுக அரசுதான் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.